இசைக்காய் சேனல்ல உங்களுக்காக ஒரு 3 அனிமே கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். The time I got reincarnated as a slime. இந்த அனிமே இசைக்காய் சேனல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமேன்னு சொல்லலாம். இந்த அனிமேயோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டோரு மிக்காமி அப்படின்ற ஒரு மிடில் ஏஜ் ஆபீஸ் ஒர்க்கர் கொல்லப்படுறாரு. அவரே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல ரீஇன்கார்னேட் ஆகுறாரு ரிமூவ்ன்ற பேர்ல. அவருக்கு அங்க ஒரு பவரும் கிடைக்குது. அதெல்லாம் வச்சு அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது அந்த அனிமேயோட ஸ்டோரியே. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே இது. டோட்டலா 3 சீசன் இருக்கு. 4வது சீசன் வரப்போகுது. செக் பண்ணி பாருங்க. அடுத்தது எமினன்ஸ் இன் தி ஷேடோ. இது ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் அனிமே. சிஐடி கேங்கனு அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வாம்பயரா இருக்கான். அவன் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல மறுபிறவி எடுத்து அங்க அவன் ஐடென்டிட்டியை மாத்தி ஷேடோ கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அதை மேனிபுலேட்டிவ் ஈவென்ட்ஸ் நடத்துறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போறதா இதோட கதையே. ஹியூமர் அண்ட் ஆக்ஷனோட ஒரு எபிக் ஸ்டோரி டெல்லிங் இருக்க அனிமே தான் இந்த எமினன்ஸ் அண்ட் ஷேடோ. டோட்டலா 2 சீசன் இருக்கு. அடுத்த அனிமே ரீ-ஜீரோ. இந்த அனிமேல சுபரு நாட்சுகி அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் சும்மாவே இருக்கான். சும்மாவே இருக்கவங்கள அந்த அனிமேல நீட்னு சொல்றாங்க. அவன் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டசி வேர்ல்ட்ல அவனுக்கு என்ன கான்கொஸ்ட் இருக்குன்னு தேடி போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் நடக்குது. எமிலியா அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இறக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. திருப்பி ரீசெட் ஆகி அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுறான். இந்த மாதிரி நிறைய லெவல் வந்துகிட்டே இருக்கு. ரீசெட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த அனிமேக்கு பேர் ரீ-ஜீரோ. ரொம்பவே நல்லா இருக்கு. டார்க் ஃபேண்டசியோட கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமே பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.